ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராப் ஹண்டிங். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, டெசோஸ் வந்து அவங்க பார்ட்னர் பண்ணியிருக்க ஒரு ப்ராஜெக்டை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம்.io. அதாவது the new way to engage with the real world asset, no wallet, no crypto experience, just daily tap. அதாவது ரியல் வேர்ல்டு அசட்டான யுரேனியம் வந்து நம்ம மொபைல்லேயே மைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வந்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதான் அவங்க இந்த யுரேனியம்.ioவோட ட்விட்டர் பேஜ். அதாவது ரியல் யுரேனியமே நீங்கள் வந்து மொபைல் மூலமாக மைண்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து உங்களுக்கு கிடைக்க அந்த பாயிண்ட் ரிவார்டை வந்து நீங்கள் ரியல் யுரேனியமை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி பாசிபிள்னு தெரில. இதுக்கு நோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் செக்யூர் ஜஸ்ட் டேப் அண்ட் யுரேனியம் ஓனர்ஷிப் நோ லாங்கர் வாஸ் ஸ்ட்ரைக் ஃபாஸ்ட் வேரியன். ஓகே, யுரேனியம்லேருந்து இந்த இதான் நினைக்கிறேன் வெடிப்பு ரூல்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிளான்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து ரியல் அசெட்டாகவே இவங்க வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை ஓனர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஹைப்பில் இருக்குது. வீடியோஸ் இப்போ வந்து ட்ரெண்டில் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் முதல் வந்து இவங்களோட வெப்சைட் போய்க்கோங்க. ஓகே, இதான் அவங்களோட வெப்சைட். உள்ளே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ வெல்கம் டு யுரேனியம் மைனர் இருக்கும். ஸோ இந்த அக்செப்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஹவு டு ப்ளே டேப் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி எப்படின்னு சொல்கிறேன். கிரியேட் யுவர் கேம் அக்கௌண்ட். நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கூகுள், ட்விட்டர், இல்லாட்டியும் டிஸ்கார்ட் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கூகுள் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணபடி இப்படி தான் இருக்கும். ஸோ ரியல் ரிவார்ட்ஸ் ஆர் வெயிட். லெட்ஸ் ப்ளே ரீட்ரை. ஸோ லாகின் பண்ணி முடிச்ச முன்னாடி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துருங்க. இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறதுக்கான டாஸ்க் இருக்கும். ஸோ இவங்களை வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ட்விட்டர் யூஸ் நேம் வந்து இதில் டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் ரெடிட்டில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ரெடிட்டில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் ரெடிட் யூசர் நேம் போட்டுருங்க. அப்புறம் டெலகிராம் டெலகிராம் ஜாயின் பண்ணிட்டு சேனல் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் யூசர் நேம் வந்து அதில் போட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தா போதும். அப்போ இந்த ஹோல்டு மினிமம் ஆஃப் 1 யுரேனியம் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்ற டாஸ்க் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் எக்ஸ்பி இங்கே கிடைக்கும். 20,000 எக்ஸ்பி ஒவ்வொரு டாஸ்க்கும். இந்த ஹோல் டாஸ்க்கு மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா டாஸ்க்கையும் முடிச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியில் இருக்க இந்த சைன் அப் யுரேனியம்.io இந்த டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து யுரேனியம் வேலட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு நீங்கள் யுரேனியம் அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஒரு வேலட் வந்து க்ரியேட் பண்ணணும். யுரேனியம் வேலட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதான் அந்த வெப்சைட். இங்கே வந்து நான் வந்து கன்னியூ வித் கூகுள் கொடுத்துருக்கேன். நீங்கள் கனெக்ட் வேலட் கொடுத்து இல்லாட்டி இமெயில் சைனப் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் கூகுள் சைனப்பே பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கூகுள் சைனப் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு யுரேனியம் வேலட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதான் என்னோட யுரேனியம் வேலட்டு. இப்போ நம்ம மைண்ட் பண்ணுற டோக்கன் அப்புறம் நம்ம யுரேனியம் வந்து மாற்றி நம்ம இந்த வேலட்டு தான் கொண்டு வரணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேலட் அட்ரஸ் இங்கே காட்டும். ஸோ அந்த வேலட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் காப்பி ஆகிடுச்சு. காப்பி ஆன பண்ணிட்டு அந்த வெப்சைட் வந்துட்டு இந்த கடைசி டாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே வந்துடுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட வேலட் வந்து போட வெரிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் வேலட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை யுரேனியம் அட்ரஸ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸை போட்டு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நம்ம கிரியேட் பண்ண வேலட்டோட அட்ரஸை போட்டு ஸோ இப்போ வெரிஃபை பண்ணி முடிச்ச முன்னாடி மறுபடியும் டாஸ்க் செக்ஷன் வந்துருங்க. டாஸ்க் செக்ஷனில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% ஷேர்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எப்படி மைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மைனிங் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க. இங்கே ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு சம் பாயிண்ட்ஸ் மாதிரி காட்டியே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஸ்கொயருக்கும் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணுற வாசி உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும். ஸோ நான் அப்படியே டேப் பண்ணி கிட்டத்தட்ட 76,000 ஷேர்ட்ஸ் இருக்குது. அது ஷேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களோட லெவல் எத்தனை லெவல் லெவல் நான் இப்போ 12 இருக்கேன். இப்போ 13 பண்ணுறேன். எனக்கு மொத்தம் 25,920 பாயிண்ட் வேணும். ஸோ இந்த ஷேர்ட்ஸை நீங்கள் இப்படி டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்டர்ஸ்னு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 15,000 ஷேர்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ அதுவே கலெக்ட் பண்ணும் 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் 10,000 ஷேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மையம் கொஞ்சம் 2.5x உங்களுக்கு வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கான்வே பூஸ்டர் இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட இப்போ 66,000 பாயிண்ட். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் பூஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 3 நான் பை பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துக்கு எனக்கு எல்லா பூஸ்ட்டும் எல்லாம் ஆட்டோமேட்டிக் எப்போ ஆகும் பார்த்தீங்கன்னா நான் தொடவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அவங்க பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணிட்டே இருக்குது. மேலே எனக்கு இங்கே பாயிண்ட் அங்கே ஆகிட்டே இருக்குது. ஸோ மொத்தம் இது ஒரு 15,000, இது 10,000, அது ஒரு 10,000, மொத்தம் 35,000 பாயிண்ட் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்கிட்ட 43 இருக்குது. போட்டு 35,000 பாயிண்ட் திருப்பி வருதான்னு தெரியல, பார்ப்போம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் நம்ம எல்லா பூஸ்ட்டையும் ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக் மைனிங்கில் கிட்டத்தட்ட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 76,000 பாயிண்ட் இருந்துச்சு. அது முன்னாடி லெவல் 12ல் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 82,000 பாயிண்ட்டு ப்ளஸ் 13 லெவலுக்கு, இப்போ 13 லெவலு, அந்த 13 லெவலும் முடிய போகிற கிட்ட இருக்குது. ஸோ பூஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு வேலை செய்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே அப்கிரேட் சைடு வந்தீங்கன்னா உங்களோட கன்வேயர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் ரிஃபைனரியை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஷேர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் இதை பூரா இன்க்ரீஸ் பண்ணனால உங்களால் அதிகமாக ஷேர்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏர்ன் செக்ஷன் சொன்னீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து யுரேனியம் ரிஃபைனரின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து 100K ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு யுரேனியம் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு யுரேனியம் பாயிண்ட் வந்து 0வில் இருக்கும். ஸோ ஒரு யுரேனியம் பாயிண்ட் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து 100K வந்து ஷேர்ஸ் தேவை. என்கிட்ட 83 இருக்குது. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர்ஸை ஏர்ன் பண்ணுங்கள். இதை பூஸ்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷேர்ஸ் கிடைக்கும். ஷேர்ஸை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி யுரேனியம் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு யுரேனியம் பாயிண்ட் வச்சுங்களோ ஸோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரிவார்டு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களை அடுத்த வீடியோ இதோட நல்ல ஏர்ட்ராப் பேஸ் கிடச்சா நான் உங்களுக்காண்டி வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.